அழகே அழகுல மலருக்கு மதி கொடுக்குற தைரியத்தினால மதி அவங்க அம்மா போய் பார்த்துட்டு வராங்க. அதுக்குள்ள பாக்கியராஜ் அவங்க அம்மாவையும் அப்பாவையும் ஹாஸ்பிட்டல்லேருந்து கூட்டிகிட்டு வந்துடுறாரு. வீட்டுக்கு வந்தவங்க வந்து உட்கார்ந்த உடனே மதி அவங்கக்கிட்ட டாக்டர் என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்குறாங்க. இதை கேட்டவங்க கொலஸ்ட்ராலு சுகரும் தான் கூடியிருக்காமா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், மலருங்க நீங்கள் மட்டும் இருக்கீங்க அப்படின்னு அவங்க மாமியார் கேட்குறாங்க. அதுக்கு மதி உங்களோட ஹெல்த் ரிப்போர்ட்ஸை பார்த்த உடனே அவங்களுக்கு மனசே கேட்கல, நீங்களும் மாமாவும் நல்லா இருக்கணுங்கிறக்காக அவங்க கோயிலுக்கு போய் விளக்கு போட்டு வரேன்னு கிளம்பிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மலர் வீட்டுக்கு வரக்குள்ள மதி வெளியே வந்து நின்று மலர்கிட்ட கோயிலுக்கு போயிட்டு வந்தேன்னு சொல்லுங்கள், அவங்க வந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட மலர் பதட்டமடைஞ்சு ஐயோ என்னை கேட்டாங்களா, நான் என்ன பண்ணுவேன், மாட்டிக்கிட்டேன்னா, நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போனது தெரிஞ்சிருச்சா அப்படி இப்படின்னு பேசுகிறாங்க. இதை கேட்ட மதி உங்களுக்கு தாங்க ஃபஸ்ட்டு பிபி செக் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் எதுவும் மாட்டலை, நீங்கள் உள்ளே போய் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன்னு சொல்லிடுங்க, அவ்வளோதான் முடிஞ்சுது அப்படின்னு சொல்கிறாங்க. மதி சொல்லி கொடுத்த மாதிரி மலர் அப்படியே வந்து அவங்க வீட்டில் இருக்க எல்லாத்துக்கிட்டையும் போய் சொல்கிறாங்க. நானா மதி இப்படி சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்குள்ளே போய் 2 பேரும் ரொம்ப ஆச்சரியப்பட்டு பேசிக்கிறாங்க. ஆமாங்க, இதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க மதி. அதுக்கப்புறம் நைட்டு மலர் ரேவதிக்கு ஃபோன் பண்ணி, ரேவதி இன்னைக்கு இப்படியெல்லாம் நடந்துச்சு, மதி எனக்கு இப்படி சொன்னால் நானும் அதே மாதிரி வந்து சொல்லிட்டேன், உங்கள் அப்பாவும் அம்மாவும் கண்டுபிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட ரேவதி அப்படியா அண்ணி, பரவாயில்லையே, மதி வந்ததுக்கப்புறம் இந்த வீட்டில் நிறைய மாற்றங்கள் வருதே அப்படின்னு சொல்கிறாங்க. ரேவதி மலர்கிட்ட அப்புறம் அண்ணி உங்கள் அம்மாவுக்கு எப்படி இருக்குது, என்ன வீட்டில் எல்லாத்துக்கும் தொடர்ந்து ஒரே அடியாக உடம்பு சரியில்லாமல் போகுது, அங்கே உங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, இங்கே எங்கள் அப்பாவுக்கும் எங்கள் அம்மாவுக்கும் உடம்பு சரியில்லை, என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறாங்க. அதான் ரேவதி எனக்கும் ஒன்றும் புரியல, அம்மாவையும் போய் பார்த்துக்கவும் முடியாது, இந்த நேரத்தில் நான் அம்மா கூட இருந்து தான் ஆகணும், ஆனால் என்னால் தான் போக முடியாது அப்படின்னு மலர் ரொம்ப வருத்தப்படுறாங்க. இப்போது அம்மா கூட இருந்து யார் பார்த்துக்கிறாங்க அண்ணி அப்படின்னு கேட்குறாங்க. யார் பார்த்துப்பாங்க ரேவதி, கார்த்தி தான் பார்த்துக்கிறான் அப்படின்னு சொல்கிறாங்க. கார்த்தி தனியாக பார்த்துக்கிறானா அப்படின்னு கேட்குறாங்க ரேவதி. அதுக்கு மலர் என்ன பண்ணுறது ரேவதி, அப்புறம் பார்த்து தானே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க மலர். அதுக்குள்ளே பாக்கியராஜ் ரூமுக்குள்ளே வராரு. உடனே மலர் ரேவதி கிட்ட உங்கள் அண்ணனும் தான் இருக்காரே, உங்கள் அப்பாவையும் உங்கள் அம்மாவையும் கொஞ்சம் நேரம் லேட்டாகி கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு நான் ஃபோன் பண்ணி சொல்கிறேன், அதுக்கு உங்கள் அண்ணன் எதுக்கு லேட்டாகி வரணும் அப்படின்னு உங்கள் அப்பா அம்மா முன்னாடியே கேட்குறாரு, உங்கள் அண்ணன் சரியான ஒரு மக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாங்கண்ணி, எங்கள் அண்ணனுக்கு அந்தளவுக்கு தைரியம் பத்தாது அப்படின்னு சொல்கிறாங்க ரேவதி. ரேவதி உங்கள் வீட்டுக்காரு வீட்டில் இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க மலர். அதுக்கு ரேவதி இல்லை அண்ணி, அவர் வீட்டில் தான் இருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி அப்போனா நான் ஃபோனை வச்சிட்றேன் ரேவதி அப்படின்னு சொல்கிறாங்க. ஏங்க அண்ணி, என் வீட்டுக்கார் வீட்டில் இருக்காருன்னு ஃபோனை வைக்கிறேன்னு சொல்கிறீங்களா, இல்லை உங்கள் வீட்டுக்கார் ரூமுக்கு வந்துட்டாருன்னு சொல்லி ஃபோனை வைக்க சொல்கிறீங்களா அப்படின்னு சிரிச்சுட்டே சிரிக்கிறாங்க. இதை எல்லாத்தையுமே தங்கராஜ் ரேவதிக்கு பின்னாடி இருந்து பார்த்துட்டே இருக்கிறாரு. என்ன இவ சிரித்து சிரித்து பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு ரொம்ப முறைச்சி யோசிச்சுட்டே இருக்காரு.